ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் இபிஎஸ்க்கு எதிர்ப்பு வலுவடைஞ்சிட்டே இருக்கு. செங்கோட்டையன் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்ததுனால இன்னைக்கு கட்சியில இருந்தே அவரை நீக்கி இருக்கிறாங்க. நீக்கினவர் சும்மாலாம் இல்லை, உடனே பிரஸ் மீட்டை வச்சு அடுத்த நாளே பிரஸ் மீட்டை வச்சு பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் முன் வச்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இது இபிஎஸ்க்கு கொஞ்சம் சோர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு, கொஞ்சம் வேதனையும் கூட்டியிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், கொடநாடு விஷயத்துல ஏன் ஒன்னா அவர் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இபிஎஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்று செங்கோட்டையின் மூலமா இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியறதான் இங்க முன்வைக்குது. அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இது இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தி அவர் தான்ப்பா இபிஎஸ் தான்ப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இத பார்க்க தான் முடியுது. இப்போ இந்த விஷயம் செங்கோட்டை என்ன பண்றாரு, பிரஸ் மீட் வச்சுட்டு பேசிட்டு போயிட்டாரு. ஆனா இதே விஷயத்தை எடுத்து இபிஎஸ் ஆதரவாளரா இருக்கிற திண்டுக்கல் சீனிவாசன், அவருக்கும் இபிஎஸ்க்கும் என்ன ஒரு மோதல்னு தெரியல, வன்மத்தை கக்கிட்டாரு. மனசுக்குள்ள இருக்கிறத என் மனசுள்ள பாரமே குறைஞ்சிருச்சுப்பா அப்படின்ற ரேஞ்சில மனசுக்குள்ள இருக்கிறதா வெளியே வருது. நீங்க இதே திண்டுக்கல் சீனிவாசன் எடுத்துக்கோங்க, பொது மேடைகள்ல எந்த அளவுக்கு ஒளறி இருக்கிறாரு, விஷயங்களை மாத்தி பேசியிருக்கிறாரு, ஓபிஎஸ் உயர்த்திட்டு இபிஎஸ் இகழ்ந்து இருக்கிறாரு. எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் இருக்கும். ஒரு செய்தியாளர் சந்திப்புன்னு இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோமோ அவங்கள எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. ஆனா இங்க இருக்கிறவரு வெளியில இருந்து இபிஎஸ் டேமேஜ் பண்ணணும்னு இல்ல, இவரே என்ன பண்றாரு, இபிஎஸ் பயங்கரமா டேமேஜ் பண்றாரு. கொடநாடு வழக்குல புடிச்சு உள்ள போடுங்க சார் இபிஎஸ் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அவரு சொல்ல வந்த விஷயம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது. அது மாத்திரம் இல்லாம முதல்வர் பதவி வந்தது அப்படின்னு செங்கோட்டைன்னு சொல்றாரு. அப்படி வந்ததை யாருன்னா விட்டு கொடுப்பாங்களா? இப்ப இங்கதான் பிக் பாயிண்ட் மாரி சுத்தின்னு இருக்காங்களே, வந்தது என்ன பண்றாங்க, பிக் பாயிண்ட் அடிச்ச மாதிரி அடிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை பிக் பாக்கெட் அப்படின்னு சொல்றாரோ அப்படி. ஏன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கூவத்தூர்ல, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்ப கருணாஸ்லாம் எடுத்துக்கோங்க, கூவத்தூர்ல என்ன நடந்தது, என்ன கூத்து நடந்தது எல்லாத்தையும் புட்டு 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 வைக்கிறாரு. இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்றாரு. பலவிதமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் டிடிவி தினகரன் அவங்களுடைய ஆதரவாளா இருந்தவங்க வெளியே வந்தவங்க என்ன சொன்னாங்க, கூவத்தூர்ல என்னென்ன நடந்தது, யாருக்கு வாய்ப்பு கிடைச்சது எல்லாத்தையும் சொன்னாங்க. செங்கோட்டையனுக்கு தான் முதல் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா செங்கோட்டையன் விட்டு கொடுத்துட்டாரு, இபிஎஸ் தான் இங்க முன்வர வேண்டியதா இருந்தது அப்படின்லாம் சொன்னார். இதேதான் செங்கோட்டையன் சொன்னார், எனக்கு சான்ஸ் வந்தது, சான்ஸ் வராமலாம் இல்ல, சான்ஸ் வந்தது, ஆனா அதை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா கட்சி உடைய கூடாது அப்படின்றதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் அவர் பெருந்தன்மையே சொல்றாரு. இப்போ இத திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சிக்கிறேன் அப்படின்ற பேர்ல போற போக்குல எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாப்ல. பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இப்போ இபிஎஸ் சொன்னாரா, யார சொன்னாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. கொடநாடு கொலை வழக்குல அவர் மேல உண்மையா இருந்தா பிடிச்சி ஜெயில போடுங்க சார். ஏன்னா இப்ப இபிஎஸ் பிடிச்சி உள்ள போட்டா இவங்க ஈஸியா அடுத்த கட்ட லெவலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு சொன்னாரா, என்ன விஷயம் தெரியல. இப்ப இபிஎஸ் ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சிலர்களுக்கு துரோகம் பண்ணாங்க, துரோகத்துல இழைச்சவங்களுக்கு துரோகம் தானே வரும். இப்ப கூட இருக்கிறவங்கள இபிஎஸ்க்கு துரோகம் பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ செங்கோட்டையின் மேல கைய வச்சாரு இபிஎஸ், இப்ப எல்லா சீனியருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, செங்கோட்டையனே இந்த அளவுக்கு பண்றாரு, மத்தவங்களெல்லாம் என்ன பண்ண மாட்டாரு அப்படின்ற ரேஞ்சில எல்லாருமே கப்பு சிப்புன்னு ஆயிடுறாங்க. யாருன்னா ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்களா? எப்ப செங்கோட்டையன் எந்த அளவுக்கு கட்சிக்காக உழைச்சாரு, எம்ஜிஆர் காலத்துல இருந்திருக்கிறாரு, உங்களை அதிமுகக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னா அந்த வர்றதுக்கு முதல் காரணமே செங்கோட்டையன் தான், அவரே நீங்க இது மாதிரி பண்றீங்க யாருன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்களா? இதுல வேற எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான் எடுத்தங்கவுத்தன்லாம் செய்யல, எங்க டீம் ஆட்களை குழுவை நான் என்ன பண்ணேன், முன்னாள் அமைச்சர்களை கூப்பிட்டு நான் தீர விசாரிச்சுட்டு ஆலோசனை பண்ணி தான் நீக்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதுல யாருக்கு பங்கு இருக்குது அப்படின்னு தெரியல. ஏன்னா நீ இதே செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாரு, அதிமுக ஒன்றுன்னு சொல்லிட்டு நாங்க 6 பேர் போய் சந்திச்சோம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம், நானு பலர் என்ன பண்ண போய் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்போ யாருமே என்ன பண்ணல, வாயை திறக்கவே இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிட்ட பிறகு மத்தவங்க 5 பேர் என்ன பண்ணல, வாயை திறக்கவே இல்லை, இதை பத்தி பேசவே இல்லை. அப்போ இதுக்கு இவங்க பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை கட்சியில இருந்து அதிரடியா விளக்குனவரு, நான் விளக்கல, எல்லாரையும் கேட்டுதான் நான் விளக்குனேன், ஆலோசனை பண்ணி தான் நான் விளக்குனேன் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு சேர்த்துக்கிறாரு. இப்பவும் எல்லாருமே என்ன பண்றாங்க, அமைதிதான் காக்குறாங்க.
இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் என்ன பண்றாரு, ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் செங்கோட்டையன் மேல. திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்றாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. குற்றச்சாட்டு வச்சுக்காம போட்டு இபிஎஸ் டேமேஜ் பண்ணிட்டாரு. அவர் வந்து கொடநாடுல வழக்குல அவரை பிடிச்சி உள்ள போடுங்க, அவர் மேல தப்பு இருந்தா விசாரிச்சு விட்டு உள்ள போடுங்க அப்படின்னு. இபிஎஸ் உள்ள போனோம், அதுதான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு விருப்பமா அப்படின்னு தெரியல. போற போக்குல பிக் பாக்கெட் அப்படின்ட்டாரு. முதல்வர் பதவி வருதுன்னா யாரா சும்மா விடுவாங்களா? இப்பதான் யாரு எப்பன்னு காத்துட்டு இருக்காங்களே பிக் பாக்கெட் மாதிரி அடிச்சுட்டு போறதுக்கு அப்படின்றாரு. ஒருவேளை இபிஎஸ் பிக் பாக்கெட்னு சொல்றாரா, என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா சீனிவாசனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. போற போக்குல இபிஎஸ்க்கு நான் ஆதரவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் டேமேஜ் பண்ணிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன். ஏன்னா அவருக்கும் அந்த வேதனை இருக்குல்ல. திண்டுக்கல்ல நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், இவங்க 2 பேருக்கு ஒரு முற்றும் முதலும் போகுது. இதுல இபிஎஸ் உடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் அப்படின்னு இங்க பார்க்கப்பட்டது. திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் நத்தன் சீனிவாசனுக்கும் யாருக்கு இபிஎஸ் ஆதரவு இருக்குன்னா, நத்தன் சீனிவாசனுக்கு ஆதரவா இபிஎஸ் உடைய நடவடிக்கைகள்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சுதான் திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் கொஞ்சம் எடப்பாடி மேல கொஞ்சம் அதிருப்திகள் வந்திருக்கு. சான்ஸ் கிடைக்கும் போது விடுவாரா, அவருக்கு அவர் பங்குக்கு செய்வார்ல, இபிஎஸ் வச்சு செய்வார்ல, இதான் சான்ஸ், வஞ்சை புகழ்ச்சி அணிலேயே அவர் என்ன பண்ணிடணும், தாக்கிடணும் அப்படின்ற ரேஞ்சில தான் திண்டுக்கல் சீனிவாசன் இபிஎஸ் வச்சு செஞ்சிருக்கிறாரு. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னையா இந்த மனுஷன் இபிஎஸ் திட்டுறாரா, இல்ல அவரை புகழ்றாரா, இல்ல அவரை டேமேஜ் பண்றாரா அப்படின்ற சந்தேகம் இபிஎஸ்க்கே வந்துருச்சு. எப்ப இவர் என்ன நம்மள வந்து டேமேஜ் பண்றாரா, நம்மள எப்படி நம்மளுக்கு ஆதரவா பேசுறாரா அப்படின்னு. இப்ப அந்த ஒரு குழப்பம் தான் அதிமுக போயின்னு இருக்கு. இப்ப அடுத்து பாருங்க, திண்டுக்கல் சீனிவாசன் விளக்கம் கொடுப்பாரு, நான் இந்த அர்த்தத்துல பேசல, இந்த அர்த்தத்துல பேசினேன், இதை நீங்க மாத்தி பேசுறீங்க, அது கொடுப்பாரு. ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு பின்னாடி போய் சண்டை போயிட்டு இருக்கு. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. நீ எப்படிப்பா நீ அப்படி பேசுவ அப்படின்ற ரேஞ்சில கொடநாடு வழக்குல புடிச்சு உள்ள போடுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா ஆசை போல இருக்கு, இபிஎஸ் நீங்க நாடு கட்டிட்டா அதிமுக பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பிளானா என்னன்னு தெரியல. ஏன்னா இபிஎஸ் அதிரடியான விஷயங்களை நடவடிக்கை எடுக்கிறார். இப்ப இபிஎஸ் எதிர்த்தா எல்லாருமே கட்சி விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, உருவாக்கிட்டாரு. இப்ப யாருமே எதிர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்க, இப்ப பொன்னையன்லாம் எடுத்துக்கங்களேன், எவ்வளவு சீனியர், அவர்லாம் வாயை மூடிட்டே இருக்காரு, கம்முன்னு இருக்காரு. செங்கோட்டை நீக்கத்துக்கு எல்லாம் வாயை மூடிட்டே இருக்கிறாரு. ஏன்னா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாரு. எதிர்த்து கேள்வி கேட்டா அவர் நாளை பின்ன கட்சி விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு எல்லாருமே இபிஎஸ் பார்த்து பயந்து என்ன பண்றாங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இதே மாதிரி இருக்காது. செங்கோட்டையின் மாதிரி பல பேர் எழும்பலாம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செஞ்சது பெரும் தவறு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளே என்ன பண்ணுறது அந்த விஷயங்கள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்குது தவறு. ஏன்னா இதோடைய விளைவு 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிகளை ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் நிகழும் அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, குமிர் இருக்காங்க. ஆனா வெளியே வந்து என்ன பண்றாங்க, காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது காட்டவும் முடியாது, காட்டினா அவங்களுக்கு ஆபத்தாயிரும். அதனாலதான் போற போக்குல திண்டுக்கல் சீனிவாசன் வச்சு செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமியை உயர்த்தி பேசுற, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா பேசுற அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமியை டேமேஜ் பண்ணிக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.